போலீஸ் அந்த மேனேஜரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கம்பெனிக்கு போயிட்டாங்க. அவங்க கிட்ட அரெஸ்ட் வாரண்ட்டும் காட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் அந்த வாரண்ட்டை வந்துட்டு மேனேஜர் பார்த்துட்டே இருக்கான். ஓகே, ஆக்சுவலி அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறப்ப இல்லைங்க, சின்ன இன்வெஸ்டிகேஷன் தான். நீங்கள் அப்படிக்கா வந்துட்டு இப்படிக்கா வந்துடலாம், அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். வாரண்ட் கூட இருக்குது பார்த்தீங்களா அப்படிங்கிற சமயத்தில் சரி இதுக்கு மேலே ஆர்கியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் நான் வர்றேன், ஆனால் ஒரு முக்கியமான ஃபைல் பார்த்துட்டு இருக்கேன், இதை மட்டும் பார்த்து முடிச்சுட்டு வரட்டுமா அப்படிங்கிறதுக்கு 2 பேரும் ஓகே தான் சொல்கிறாங்க. கிம்மும் ஓகே தான் சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த ஃபைலை பார்த்து சைன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த ரூமையே அப்படியே கிம் வந்து நோட்டம் விடுறாரு. என்ன லா சம்மந்தப்பட்ட நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, சட்டத்தில் இருக்கிற நூக் அண்ட் கார்னர்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ என்ன சார் பண்ணுறது, நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது சில இடங்களில் வந்து லாவை வச்சு தானே நாங்கள் சில விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ண முடியும், அதுக்காக தான் சார் படிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை பார்த்து முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கப்புறமாக டீம் லீடர் அந்த கண்ணாடி போட்ட லீடர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு இதை பாருமா முக்கியமான ஃபைலு எல்லாத்தையும் பார்த்துட்டேன், உடனே நீ கிளைண்ட் கிட்ட கொண்டே கொடுத்துடணும். அவர் பேசுறதுல ஒரு சூசகம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, ஆனால் கண்ணாலேயே பார்த்து ஒரு மாதிரி ஜாடை காட்டி தான் பேசுகிறான். அது இந்த டீம் லீடர் லேடிக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபைலை வாங்கிட்டு போயிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்கள பார்த்தா போலீஸுன்னு தெரியுது, ஓரளவுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் லேடி வந்து மனசில் குறிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் சார் ஓகே வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறான். அதுக்கப்புறம் மேனேஜரோட ஃபோனையும் எடுத்துக்கிறாங்க லேடி போலீஸ். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க அந்த மேனேஜரை. அந்த ஃபைல் அவங்க என்னத்தையோ எழுதி கொடுத்துருக்காங்க மேனேஜர் அந்த டீம் லீடர் லேடி கிட்ட. அது என்னன்னு நம்மளுக்கு காட்டல, ஆனால் அந்த லேடி அதை பார்த்துட்டா. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு லைட்டாக பத்துக்குன்னு இருக்கு. பக்கத்தில் தான் ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோவை பார்க்குறப்ப தான் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க. தூக்கமும் வரல. சரி ஹீரோ தூங்கட்டும், நம்ம கீழே கொஞ்சம் வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ இதுக்கெல்லாம் அவங்க அம்மா வராங்க. அவங்க சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. என்ன வெளியே கிளம்பிட்டேன் என்ன எதுங்கிறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வரலாம் தான் அப்படிங்கிறப்போ சரிவா நானும் வரேன்ட்டு நடந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறப்போ இந்த கம்பெனி கொஞ்சம் பெரிய கம்பெனி தாங்க, ரொம்ப பெரிய கம்பெனி கிடையாது, கொஞ்சம் பெரிய கம்பெனி தான். அதனால இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியோட சீனியர் மேனேஜர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அதுவும் ஒரு செக்ஸுவல் அசால்ட் கேஸில் அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு நியூஸ் சேனலில் வந்ததும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, நர்ஸு சர்வெண்ட் லேடிஸ், இவங்க அதை பேசிட்டு வராங்க. ஹீரோயின் அம்மா கிராஸ் பண்ணிட்டு போகிறப்போ இவங்க அதை பேசிக்கிட்டு தான் போவாங்க. அதுவே ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இவங்க வார்டுக்கு வரப்போ ஹீரோ எழுந்துட்டாரு. எங்கே போயிருந்த ஏதோ உனக்கு பசிக்குமா சாப்பாடு வாங்கிட்டு வரமான்னு கேட்கறதுக்கு இல்லை அம்மா வந்திருக்காங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நீங்கள் கராஜ் போறீங்கன்னு போயிட்டு வாங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. இங்கே இந்த மேனேஜரை கிட்டத்தட்ட அப்படியே ஏதோ கூண்டில் உட்கார வச்சு கேட்குற மாதிரி தான் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை நம்ம ஹீரோயின் கொடுக்காம இருந்தப்பவே அன்அஃபிஷியலாக கிம் சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபீல்டில் கார் நின்ன சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த ரெசார்ட்டில் கலெக்ட் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஆனால் இப்போ நம்ம ஹீரோயின் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த ஆதாரங்களையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இவங்க கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கும் அந்த ஹீரோயின் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம், அந்த பொண்ணு நீங்கள் இந்த மாதிரி தப்பாக நடந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ என்ன சொல்கிறீங்க, அந்த பொண்ணு சொன்னால சேச்சன் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு நினச்சி அந்த பொண்ணு இப்படிலாம் சொல்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த பொண்ணுக்கிட்ட அந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷனும் கிடையாது, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆனால் அவள் பாவமாக பார்த்து, அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்து சரி இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, படிப்புலாம் நல்லா தான் படிச்சிருக்கா, ஒபீடியண்டான பொண்ணாக இருப்பா அப்படின்ட்டு தான் வேலை போட்டு கொடுத்ததுக்கு இப்படியெல்லாம் வந்து வேலை பண்ணி விட்டு போயிட்டா பாருங்களேன் அப்படின்னு இவன் ஏதோ ஒரு பாவம் விக்டிம் மாதிரி ஒரு கேம் ஆடுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் தம்பிக்கு ஏதோ வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பேங்க்கில் லோன் போட்டிருந்தா, அதுக்கு இவளோட பே ஸ்லிப்பில் அதிக சேலரி வாங்குற மாதிரியெல்லாம் நான் வந்து கோட் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், அந்த பொண்ணு போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டாலே அப்படிங்கிறப்போ இவங்க கேட்பாங்க லேடி போலீஸ், ஓ அந்த அளவுக்கு நீங்கள் ஹீரோயினுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட அட்வான்டேஜை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க தானே அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு அப்படியெல்லாம் இல்லைம்மா, அவள் எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி, நிறையா பேருக்கு பண்ணுற மாதிரி தான் நான் அவளுக்கும் பண்ணேன், அதை தவிர்த்தெல்லாம் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் பொறுத்து விசாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் ஒரு செல் மாதிரி இருக்கும், அதில் இந்த மேனேஜர் போட்டுருவாங்க. அப்போது லேடி போலீஸ் வந்து கிம் கிட்டே கேட்பாங்க இப்போ எதுக்காக பிரேக் விட்டீங்க, நம்ம இன்னும் விசாரிச்சிருக்கணும்ல அப்படிங்கிறதுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ண ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டேன். இப்போது வந்து இவன் பேசின விஷயத்தை வச்சு பார்த்தியா நல்லவன் வேஷம் போடுறான். ஸோ இவன் பக்காவாக ஒரு பையன் ரெடி பண்ணி வச்சுருக்கான், அதை நம்மக்கிட்ட அவன் சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் இப்போ இந்த பிரேக்கை நான் கொடுத்துருக்கேன், அவங்ககிட்ட தெளிவாக உட்காந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு போதும் நீ நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஹீரோயினை வந்து ஹீரோயினோட அம்மா, அதுக்கான ரீசன் நம்மளுக்கு தெரியும், அந்த லேடிஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமா ஏதோ பொண்ணோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே பொண்ணு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. அண்ட் தென் ஹீரோயினும் கொஞ்சம் தேறிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர்ஸும் டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க.
வெளியே வந்து டாக்ஸி ஏறலாம் அப்படிங்கிறதுக்காக டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய கண்ணாடி வாங்கி இந்த அம்மா போட்டுக்கோ இதை போட்டுக்கோ அப்படிங்கிறப்போ ஹீரோயினுக்கு வருதே கோவம். டாக்ஸி வந்ததும் நீ ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்லைம்மா, நீயும் வராத, உன் கண்ணாடியும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஹீரோயின் வந்து டாக்ஸி ஏறிட்டு வந்துடுவாங்க. எதுக்காக அவ்வளோ பெரிய கண்ணாடியை போட்டுக்க சொன்னாங்க ஹீரோயினோட அம்மா அப்படின்னா ஹீரோயின் யாரும் அடையாளம் கண்டுக்க கூடாது அப்படின்ட்டு. அதுதான் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுச்சு. இந்த பக்கமாக அடுத்தடுத்து எல்லாரும் விசாரிக்கிறாங்க. யுவியை விசாரிக்கிறாங்க, அந்த டீம் லீடர் லேடி இருக்காங்க இல்லையா கண்ணாடி போட்டவங்க, அவங்களும் விசாரிக்கிறாங்க. இன்னும் மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த ஹீரோயின் பொண்ணு வந்துட்டு அன்றைக்கி நிறைய குடிச்சிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பொதுவாக வந்து அந்த பொண்ணு அப்படி குடிப்பாளன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு 10 டம்ளர் சரக்கு அடிச்சிருப்பா. அந்த டைமில் அந்த சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த மாதிரி அங்கே பார்த்த மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. யுவியும் வந்து அதுதான் சொல்வா. சரி, இந்த மாதிரி நிறையா ட்ரிங்க் மீட்டப்பு, டின்னர் மீட்டப்பு, கிளைண்ட்டை பார்க்க போகிறதுக்கெல்லாம் ஹீரோயின் வந்திருக்காங்களா அப்படிங்கிறப்ப பொதுவாக ஹீரோயின் வரமாட்டாங்க, ஹீரோயின் கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு காரணம் ஹீரோயினுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்த ஃபீல்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேதரிங்கில் வந்துட்டு எவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து ஹீரோயினுக்கு இருக்காது. அதனால கூப்பிட்டதும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய கிளைண்ட் மீட்டிங்கெல்லாம் ஹீரோயின் வந்ததும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷயம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இது வரைக்கும் இந்த மேனேஜரால் பாதிக்கப்பட்ட பெண் ஹீரோயின் தான் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போது மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் விசாரிக்கிறப்போ ஓகே, ஹீரோயின் தான் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த மேனேஜர் ஹீரோயினை வந்து தப்பாக வந்து நடந்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு புரிஞ்சு போச்சா. அப்போ ஹீரோயினை வந்து தெரிஞ்சவங்க அந்த கம்பெனியில் இருக்கிறவங்கலாம் மெசேஜ் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. காலை வந்து நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணலாம் அப்படின்னாலும் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறாங்க. ஹீரோ வரப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இதை வந்து பெருசாக எடுத்துக்காத, மனசுக்கு எடுத்துக்காதேங்கிறாங்க. எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, தைரியம் சொல்கிறாங்க, என்னை பரிதாபமாக பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னதும் இவர் மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு வந்துட்டு கைக்கெல்லாம் அந்த க்ளவுஸ் எல்லாத்தையும் அந்த கட்டு வாங்கிலையும் அந்த மாதிரிலாம் கரெக்டாக பண்ணி விட்டுட்டு, இதை பாரு, உடம்பும் மனசும் ரெண்டுமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆன விஷயம்தான். உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் அது ஒரு தனி தைரியம் மனசுக்கு கொடுக்கும், மனசு ஸ்ட்ராங்காக இருந்தால் அது ஒரு தனி தைரியம் உடம்புக்கு கொடுக்கும். நீ மனசளவில் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்க, அதே என்னால் உணர முடியுது. உனக்கு வந்து உடம்பளவுலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதனால இப்போ நீ வந்து பஞ்ச் பண்ணு, உனக்கு வந்து கொஞ்சம் நீ பெட்டராக ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயினும் பஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு கோவம் வருது. அந்த கோவத்தில் ஹீரோவையே பஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனால் ஹீரோ கூட வழியை காட்டிக்க மாட்டார். ஆனால் ஹீரோயின் டயர்டானதும் நீ இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்க, அதை கூட யோசிக்காமல் பாரு, இந்த மாதிரி ஹார்ஷாலாம் ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறேன், சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளவுஸ் எல்லாத்தையும் அந்த கழட்டிக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, நீங்கள் ஹை ஸ்கூல் வந்து கம்ப்ளீட் பண்ணலை, பாதிலே ட்ராப் அவுட் ஆகிட்டீங்க இல்லையா, அப்போல்லாம் நீங்கள் வந்து ஏன்டா இப்படி பண்ணிட்டோம், படிச்சிருக்கலாம் அப்படின்னு ரெகுலராக நீங்கள் ஃபீல் பண்ணது இல்லையா அப்படிங்கிறப்போ நான் எதுக்கு அப்படி ஃபீல் பண்ண போகிறேன், எனக்கு படிப்பு மண்டையில் ஏறல, நான் ஹை ஸ்கூல் படிச்சிருந்தாலும் பணம் தான் வேஸ்ட்டு, அதுக்கு பதிலாக எனக்கு ஒர்க் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படி தான் தோணுச்சு. பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லை, ஆனால் என்னால் நல்லா வேலை செய்ய முடியும்னு தோணுச்சு, இப்போ நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க, ஏன் உனக்கு ரெக்ரெட்டாக இருக்கா, ஹை ஸ்கூல் கூட படிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நினச்சிட்டு ரெக்ரெட்டாக இருக்கா அப்படிங்கிறப்போ சேச்சா நான் அப்படி ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணல, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் ஓகே பண்ணதே பெரிய விஷயம், நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட், என்ன யோசிக்கிறேன் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கே சமயங்கள் புரியாது, வேலையும் பெரிய வேலை கிடையாது, என் ஃபேமிலி சைடு இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன இப்படி சொல்கிற, நீ யூனிவர்சிட்டி கிராஜுவேட் அப்படிங்கிறாங்க. ஹீரோயினும் திரும்பி அதே மாதிரி ஒரு கராஜுக்கு ஓனர் நீங்கள், என் சம்பளத்தை விட உங்கள் சம்பளம் அதிகம், நல்லாவே நீங்கள் செட்டில் ஆயிருக்கீங்க, நீங்கள் உங்களை குறைச்ச மதிப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பேசிக்கிறதுலே தெரியுது எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் கேட்குறாங்க, ஆமாங்க நீங்கள் எந்த ஹை ஸ்கூல் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறதுக்கு, ஹீரோயின் படித்த அதே ஹை ஸ்கூலில் வேறு செக்ஷனில் தானே ஹீரோ படிச்சிருப்பாரு, ஆனால் அதை சொல்லாமல் ஹை ஸ்கூல் நேமையே மாற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் ஹீரோயின் வந்து புலம்புவாங்க, என்றைக்குமே அம்மா அப்பா கிட்டேருந்து எனக்கு முழுமையான அன்பு கிடைச்சதில்லை, கொஞ்சோண்டு தான் கிடைக்கும், என் தம்பிக்கு தான் எல்லாமே கிடைக்கும், ஆனால் எனக்கு என்னமோ தெரியல அது பழகி போயிடுச்சு, அம்மா அப்பா இப்படி தானே மட்டும் நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே நான் வந்து ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுவாங்க. அதுக்கப்புறமாக ஹீரோ இருந்துட்டு டிரைவ் பண்ணலாமா, முக்கியமாக நீ டிரைவ் பண்ண, நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்ட விட்டு உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கார் ஓட்ட வரும், இடையில கொஞ்சம் டச் விட்டு போயிருக்கோம், அதனால கொஞ்சம் பயந்துட்டு ஓட்டுறாங்க. ஆனால் ஹீரோ கிட்ட நல்லா பிடிச்சிட்டு உட்காந்துக்கோங்க, நான் பயங்கர ஃபாஸ்ட்டாக போவேன் அப்படிங்கிறப்போ ஹீரோக்கு சிரிப்பு தான் வரும். இப்படி காரை ஓட்டிக்கிட்டே வந்து பெட்ரோல் தீர்ந்து போய் கார் நின்றுடுது, விடிஞ்சே போயிடுது. காருக்குள்ளே உட்காந்து 2 பேர் தூங்கியிருப்பாங்க. ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்குறப்போ ஹீரோயினா காணோம், பார்த்தா அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இவருக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. சாரிங்க, பெட்ரோல் தீர்ந்து போகிற அளவுக்கு ஓட்டிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறப்போ பரவாயில்ல, காரில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் ரிப்பேர் பண்ணிவிடுவேன், ஏன்னா நான் கராஜ் வச்சிருக்கேன் எனக்கு தெரியும், ஆனால் பெட்ரோல் தீர்ந்து போயிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி இப்போ நான் என்னங்க பண்ணுறதுங்கிறப்போ பெட்ரோலை தேடணும் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நடந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு பிளைண்ட் டேட்டில், பிளைண்ட் டேட்னா ஃபிக்ஸ் பிளைண்ட் டேட் கூட கிடையாது, ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு ஹீரோயின் போனப்போ அந்த பர்சனை வந்து பிடிக்கல, அந்த இடத்துல எதிர்ச்சியாக ஹீரோ மீட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ பற்றி ரொம்பலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சிருக்க மாட்டாங்க. ஹீரோ வந்து ஹை ஸ்கூல் கிராஜுவேஷனே முடிக்கல, ஒரு கராஜ் வச்சிருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு,
ஒரு வீடு வாங்குற அளவுக்கு அவருக்கு காசு இருந்தது. ஸோ கல்யாணம் ஆனதும் இப்போ இருக்கிறவங்க வீடை வாங்கிட்டு தான் சொந்தமாக வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு விசாரிச்சிருப்பாங்க. அண்ட் தென் அம்மா அப்பால இல்லை இதெல்லாம் தெரியுமே தவிர்த்து ரொம்ப டீப்பாக தெரியாது. டீப்னா உணர்வு ரீதியாக அந்த ஃபீலிங்கோட அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் அணுவணுவாக அவர் அனுபவிச்ச கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ அந்த அளவுக்கு ஹீரோயினுக்கு தெரியாது. ஆனால் இப்போ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. என் அம்மா அப்பா பற்றி தம்பியை பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன், உங்களுக்கும் தெரியும், உங்கள் பேரண்ட்ஸை பற்றி சொல்லலையே அப்படிங்கிறப்போ நான் தாத்தா வீட்டில் தான் வளர்ந்தேன். நான் மட்டும் கிடையாது, என்னோட அண்ணனும் தான். நாங்கள் 2 பேரும் தான் அங்கே வளர்ந்தோம். அம்மா அப்பா வேலைக்காக சிட்டி பக்கம் வந்துட்டாங்க. அம்மா போகிறப்பெல்லாம் நான் கதறி கதறி அழுதேன். அம்மா அப்பா இல்லாமல் நாங்கள் தாத்தா வீட்டில் இருக்கிறதுனால சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பசங்க எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பசங்களாம் எங்கள் கூட விளையாடுறப்போ எங்களை ஈஸியாக அடிச்சிடலாம், புள்ளி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் தான் நிற்பான். எனக்கு விளற அடியெல்லாம் அவன் தான் வாங்கிப்பான். என் அண்ணன் முகத்தில் காயம் இல்லாமல் நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. அப்படிதான் என்னோட குழந்தை பருவமெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே வருவாங்க. அப்படியே வந்தவங்க பெட்ரோல் எல்லாம் கிடச்சிருச்சு, காருக்கு பெட்ரோலும் ஃபில் பண்ணிட்டதுக்கு அப்புறமாக ஒரு இடத்துல நின்று பார்ப்பாங்க. அதோட ரொம்ப சூப்பராக இருக்கும், வியூ பாயிண்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹீரோயினுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகுமா. அப்போ ஹீரோ நம்ம போட்டிருக்க கேஸ் கோர்ட்டில் வின் ஆனதுக்கப்புறமாக நாம் இப்போ தங்கியிருக்கோம் இல்லையா, அந்த வீட்டை விற்றுட்டு இங்கே வந்துடலாம், இங்கே நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படிம்பாங்க. ஹீரோயின் அப்படியே பிரமிப்பாக ஹீரோவை பார்ப்பாங்க. சரி, கோர்ட் கேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக நம்ம வழியை பார்த்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லலை. அதுக்கு பதிலாக நாம் இங்கே வந்துடலாம், நம்ம லைஃப் இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு. என்ன ஆனாலும் இவர் நம்மளை விட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு புரியுது. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அந்த மேனேஜரை காக்க வைக்கிறாங்க. அவன் பஸ்ட் ஆகுறான், என்ன பண்ணுறீங்க, என்ன ஒன்றா விசாரிங்க, இல்லைன்னா விடுங்க, நான் ஒரு நல்லவன், என்ன பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. யாரும் சட்டை பண்ணுறது இல்லை. இந்த பக்கம் அந்த டீம் லீடர் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. வீட்டுக்கே வரல, இந்த மாதிரி கீழே தான் நிற்கிறான், வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கு சில ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வந்ததும் இந்த மாதிரி நீ எப்படி இருக்க, என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஆரம்பிக்கிறப்போ, இதை பாருங்கள் டீம் லீடர், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிற விஷயத்த வச்சோம் மேனேஜருக்கும் உனக்கும் நடந்தது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் சொல்கிறத வச்சு எனக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமாக என்ன பார்க்க வராதிங்க. நான் எனக்கு என்ன நடந்ததோ அந்த அநியாயத்தை எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதனால அந்த ஆள் சார்பாக நீங்கள் பேச வர்றீங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பு. இதுக்கப்புறம் எனக்கு காலும் பண்ணாதீங்க, என்ன பார்க்க வராதிங்கன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இதுக்கப்புறமாக நைட் நம்ம கராஜில் ஸ்டே பண்ண வேண்டாம், வீட்டிலே ஸ்டே பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஹீரோயின் கூட ஹீரோயினோட பெட்டில் படுத்து தூங்கினா ஹீரோயினுக்கு நர்வஸாக இருக்கும், ஒரு பதட்டமாக இருக்கும், ஒரு மோசமான விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கா இல்லையா, அதனால நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துப்பாங்க. அப்போ என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஹீரோயின் திடீர்னு கேட்பாங்க, நம்மளுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு ஹீரோ இல்லை அப்படிம்பாங்க. அப்போது எனக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த பொண்ணுமே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தது, ஆனால் நான் யார் என்னங்கிறது கூட அந்த பொண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த பொண்ணு கூட வாழணும், அவள் கூட தான் என் லைஃப் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு யோசனை வரல, ஏன்னா அதெல்லாம் நடக்குமான்னு கூட தெரியல, ஆனால் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன், அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு மட்டும் சொல்லுவார். இது எல்லாத்தையும் ஹீரோயின் ஜஸ்ட்டு கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறமாக ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு லேடி போலீஸ் கிம்கிட்ட கொடுப்பாங்க. சார் கிடச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமாக போலீஸ்க்கு கால் பண்ணி எனக்கு கோர்ட் வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் கூட வந்திருப்பாங்க இல்லையா, அங்கே பிளட் டெஸ்ட்ல எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு லைட்டாக கொஞ்சம் காயங்களுக்கு மருந்து மட்டும் போட்டுட்டு பேசிக்கான டெஸ்ட் மட்டும் எடுத்திருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட நகத்தில் இருந்த டிஷ்யூஸ் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயினோட அம்மா வர்றதுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ அந்த ஸ்கின் எல்லாம் இந்த மேனேஜரோட ஒத்து போகுது. பார்த்தீங்களா, அவன் என்னமோ சொன்னான், ஹீரோயின் போய் சொல்கிறதா, இப்போ நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்குல்ல, அவனை மறுபடியும் விசாரிக்கணும் அப்படிங்கிறப்போ மறுபடியும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அதை பாரு, சாலிடான எவிடன்ஸ் இருக்குது, அந்த பொண்ணோட நகத்தில் உன்னோட ஸ்கின் இருந்திருக்கு, நீ அந்த பொண்ணை என்ன பண்ண அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் கேட்டவன் பொறுமையா, ஆக்சுவலாக ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம், ஆனால் அது அப்படி இருக்கணும்னு கேட்டுக்கிட்டதே ஹீரோயின் தான் அப்படின்றான். லேடி போலீஸ்க்குலாம் கோவம் வந்துடும், என்னமோ நேற்று வரைக்கும் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமாக வேற மாதிரி சொல்றியா அப்படிங்கிறதுக்கு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு போய் சொல்லிடலாம், இதை வெளியே கொண்டு வர வேண்டாம், பாவம் அந்த பொண்ணோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா கடைசியில் ஏதோ அந்த பொண்ணை நான் ரேப் பண்ண மாதிரி போயிடுச்சு, அதனால இப்போ என்னோட ரெப்புடேஷனுக்காக நான் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு, அந்த பொண்ணுக்கும் அவள் புருஷனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, டைவர்ஸ் வாங்குற அளவுக்கெல்லாம் கூட போயிருக்கு, இது அந்த பொண்ணு பயங்கரமாக என்கிட்ட பேசி புலம்பிட்டு தான் வந்தா, அவள் பயங்கரமான குடிபோதையில் இருந்தா, ஆனால் இதெல்லாம் என்கிட்ட பேசி புலம்புற அளவுக்கு அவள் தெளிவாக இருந்தா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட தான் எனக்கு ஆறுதல் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதன் வகையில் தான் நாங்கள் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிற போலீஸ்க்கு இது இப்படி தான் போகுன்னு இவர் கெஸ் பண்ணாரு, அப்படியே போகுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க.